அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்மிலே பலருக்கு ஏதாவது ஒரு மரணச் செய்தி கேட்டால் மட்டும் சொல்லக்கூடிய ரொம்பவும் பயத்தை தரக்கூடிய வார்த்தையாக கலிமாவாக இது இருக்கிறது. அன்பர்களே, மரணத்தை கேட்டால் சொல்ல வேண்டிய வார்த்தை தான். ஆனால் அது மரண நேரத்தில் மட்டுமே சொல்லக்கூடிய வார்த்தையும் அல்ல. மனிதனுக்கு என்னென்ன சோதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். சூரா அல் பக்ராவிலே நீங்கள் கவனியுங்கள், 155வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ என்று துவங்கக்கூடிய அந்த வசனம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, உங்களுடைய செல்வங்களிலே, உங்களுடைய தானியங்களிலே சேதாரத்தை ஏற்படுத்தி, அதே போன்று உங்களுடைய உறவுகள் அவர்களுடைய உயிரை பறித்து, இதுபோன்று உண்டான நிலைகளில் எல்லாம் உங்களை சோதிப்போம். யார் அதிலே பொறுமையாக இருக்கிறாரோ அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள். அந்த பொறுமையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? சோதனை வரும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்கு உரியவர்கள், அவனிடமே நாங்கள் மீளக்கூடியவர்கள் என்ற பொருள்பட இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்கன்னு நல்லா சொல்றான். அன்பானவர்களே, இது சாதாரண வார்த்தை அல்ல, இடிதாங்கியான வார்த்தை. அதாவது ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்கோம், அந்த பில்டிங்கில் இடியினுடைய சேதாரம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி மேலே ஒரு சின்ன ஒரு ஆண்டனா வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மனித மனம் இடிந்து நொறுங்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. சக்தி மிகுந்த வார்த்தை. நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவன் பக்கம்தான் நாம் மீளப் போகிறோம். என்ன சோதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், எல்லாத்தையும் கொடுத்தது அவனே எடுத்துக்கிட்டான். எல்லாத்தையும் கொடுத்தது அவனே எடுத்துக்கிட்டான். சிம்பிள், வெரி சிம்பிள். இந்த நிலைப்பாட்டோடு ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, இதை சொல்வதனால் என்ன கிடைக்கும்? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் ரஹ்மா, அல்லாஹுடைய புறத்திலிருந்த அருளும் அல்லாஹினுடைய கரிசனமும் இந்த மாதிரியான மக்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள்தான் உண்மையான நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் என்ற பாராட்டு பத்திரத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே வெறும் மரணத்தின் நேரத்தில் மட்டும் சொல்லக்கூடியதல்ல. ஒரு சின்ன இழப்பு, ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன நெருக்கடி வந்தாலும் இதை சொல்லி பழகினால் நம்முடைய ஈமான் வலுப்பெறும். அல்லாஹ்வின் பேரருளை பெறுவதற்கு இது காரணமாக அமையும். யோசிப்போம். இனி வரும் காலங்களின் நெருக்கடிகளில் இதை சொல்லி பழகுவோம். அல்லாஹ்வின் பேரருளை பெறுவோம்.